பயோசிஸ்டம் டெக்னாலஜி உயிர் முறைமைகள் தொழில்நுட்பவியல் ஸ்பாட் எக்ஸாம் 2 நிலைய சோதனை 2 நாங்கள் இரண்டாவது நிலைய சோதனைக்குரிய விடைகளை பார்ப்போம். எனவே இதில் பார்த்தோம்னா முதலாவது நிலைய சோதனையில் A, B, C, D, E என்ற பொருட்கள் தரப்பட்டிருக்கிறது. A என்று சொல்கிறது வந்து வடிதாள், B வந்து புனல், C வந்து கூம்புக்குடுவை, D வந்து இலத்திரனியல் திராசு, E வந்து கெனலி அல்லது அவன் என்று நாங்கள் சொல்லிக்கொள்வோம். இதில் கேட்கப்பட்ட கேள்வி, நீரில் உள்ள தொங்கல் நிலை பதார்த்தங்களை அளவிடுவதற்கு மேலதிகமாக தேவைப்படும் உபகரணங்கள் ரெண்டை குறிப்பிடுக. அதில் அந்த இலத்திரனியல் திராசும் கனல் அடுப்பும் எங்களோட அவனும் அதுக்குள்ளே வரும். இந்த மேற்படி பரிமாணத்தை அளவிடும் போது செம்மையாக இருக்கிறதுக்கு வந்து கை கொள்ள வேண்டிய நடவடிக்கை, இங்கே வந்து 105 பாகை சி வெப்பநிலையில் கனல் அடுப்பில் மாறா நிறை வரும் வரை வெப்பமாக்கி உலர்த்தியில் ஆறவிட்டு அதை நிறைய அறிந்து கொள்ளணும். உலர்த்தியை பயன்படுத்தாமல் வளிமண்டலத்தில் வைத்தோம்னா மீண்டும் வளிமண்டலத்தில் உள்ள ஈரப்பதம் அதை உறிஞ்சி கொள்ளும். அடுத்த கழிவு நீரில் தொங்கல் நிலையில் உள்ள மொத்த திண்ம பதார்த்தங்களை குறைப்பதற்கு பயன்படுத்தப்படும் 2 பதார்த்தங்கள், ஒன்று அலம் படிகாரம், அடுத்தது கல்சியம் ஹைப்போகுளோரைட் வெளிட்டும் தூள். இது ரெண்டையும் பயன்படுத்தி மொத்த தொங்கல் நிலை துணிக்கைகளை வந்து நாங்கள் படிய வைத்து கொண்டு நீரை அகற்றுறதுக்கு, அதாவது முதலாக பயன்படுத்தப்படுற ரசாயனம் வந்து ஐதரசன் பெராக்சைடு. சரி, ஐதரசன் பெராக்சைடு மண்ணில் இருக்கிற சேதன பொருட்களை அகற்றும். அதுக்கு பிறகு கல்கன் கரைசல் அல்லது சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலில் இட்டு நாங்கள் வைக்கணும் மண் துணிக்கையில் இருக்கிற பிணைப்பு காரணிகளை உடைக்கிறதுக்கு. அதுக்கு பிறகு நாங்கள் அளவு சாடியில் விட்டு குலுக்கி போட்டு வைத்து வார நுரைய அகற்றுறதுக்கு வந்து நாங்கள் வந்து ஏமைல் அட்கப்படுத்துகிறோம். அடுத்தது இதில் வாசிப்பு எடுக்கிறது வந்து 2 அதை கலக்கி போட்டு அளவு சாடியை வைத்து 2 நிமிடங்களின் பின்னரும் 2 மணித்தியாலத்தின் பின்னரும் நாங்கள் அளவீடுகளை எடுத்துக்கொள்வோம். இதுக்கு டி வந்து ரெஜிஃபோம் பொட்டி, இ வந்து அடரிடப்பட்ட இது மற்ற எஃப் ஆயில் பேப்பர் போன்றவை தரப்பட்டிருக்கிறது. 4வது நிலைய சோதனையில் 2 லேபிள்கள் தரப்பட்டிருக்கிறது. இதில் வந்து தரப்பட்ட லேபிள்கள் இரண்டிலும் உணவு பிரமாணங்களுக்கு அமைவாக திட்டமிடப்பட்டுள்ள மாதிரி வந்து இந்த லேபிள் இதுதான் உண்மையாக. இது வந்து ஏ, இது பி, அதில் குறிக்கப்படவில்லை. இந்த பி லேபிள் இந்த லேபிள் தான் நாங்கள் உணவு பிரமாணங்களுக்கு அமைவாக குறிக்கப்பட்டிருக்குது. இங்கே வந்து உணவு பிரமாணங்களுக்கு அமைவாக இல்லாத பெயர் சுற்றியொன்றில் சட்டத்துக்கு முரணான பிரச்சனைகளை கேட்டிருக்கிறது. ஒன்று, உணவிட பெயர் வர்த்தக பெயர்கள் வந்து ஒரே அளவில் காணப்படுறது, அதாவது வர்த்தக பெயரும் பொது பெயரும் வந்து ஒரே அளவில் இருக்கக்கூடாது. வர்த்தக பெயரை 1/3 பங்கு அளவுடையதாகத்தான் பொது பெயர் இருக்க வேண்டும். அடுத்த நிறை குறிக்கப்படாமல் இருக்கிறது. மற்ற உற்பத்தி ஆக்கிற முகவரி சரியாக குறைக்கப்படாமல் இருக்கிறது. அதை விட திகதிகள், உற்பத்தி திகதி, காலாவதி திகதிகள் குறிக்கப்படாமல் இருக்கிறது. மற்றது களஞ்சியப்படுத்தும் நிலைமைகள் குறிக்கப்படாமல் இருக்கிறது. இது போன்ற சட்டத்துக்கு முரணான பிரச்சனைகள் ஒழுங்கற்ற லேபிள்களில் உருவாகும். ஏயை பார்த்தோம்னா அமிலத்தன்மையை அளக்கிறதுக்கு பயன்படுத்துகிறது. அமில அளவை அளக்கிறதுக்கு இதுக்குள்ளே சோடியம் ஹைட்ராக்சைடை விட்டு நியமிப்பு சோதனைக்கு, இதுவும் நியமிப்பு சோதனைக்கு பயன்படுத்துகிறோம் நாங்கள். அடுத்தது பிஹெச் பயன்படுத்தப்படுறது. பிஹெச்சை பார்க்குறதுக்கு இது வந்து பழக்கூளை எடுக்கிறதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம் நாங்கள். அடுத்தது வந்து கண்ணாடி கோல் பழக்கூளை கலக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுறது. பிளாஞ்சிங் செய்யக்கூடிய மாதிரிகள் வந்து போஞ்சியும் அடுத்தது வந்து சரிதானே இங்கே இருந்து பம்பிலிருந்து அடிவால்வு மட்டும் நீர் நிரம்பி இருந்தால் தான் இது இந்த பம்பி வந்து வேலை செய்யும். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இந்த சொல்லியிருக்கு சென்டிமீட்டர் அளவு கோடிடப்பட்டது. அப்போ இது 1 சென்டிமீட்டர் வந்து 1 மீட்டராக கருதணும். அப்போ இங்கே உறிஞ்சும் நிரல் வந்து இதில் தொடங்கி இந்த இடம் மட்டும் வரும். வழங்கல் நிரல் இங்கே இருந்து
இந்த மட்டம் மட்டும் வரும். அப்போ நீங்கள் இதை எண்ணி பார்த்தீங்கள். இங்கே வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த வளைவுகள எண்ணிக்கையை குறைக்கணும். அடுத்தது முழங்கை வளைவுக்கு பதிலாக வளைவுகளை பெண்டுகளை எல்போவுக்கு பதிலாக பெண்டுகளை வந்து நாங்கள் பயன்படுத்தி கொள்றதால இந்த உராய்வுகளை நாங்கள் குறைத்து கொள்ளலாம். அடுத்தது 9வது இதில் பாண்ட 2 மாதிரிகள் தரப்பட்டிருக்கிறது. அப்போ தரப்பட்ட ஏபி என்ற மாதிரிகளில் சிறந்த வெதுப்பக உற்பத்தியை பற்றி கேட்டிருக்கு. அப்போ சிறந்த வெதுப்பக உற்பத்தி வந்து ஏ, சரிதானே? ஏ தான் வந்து சிறந்த வெதுப்பக உற்பத்தி. பியை பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து சரியான பான் வந்து அதில் ஈஸ்ட் வந்து சரியாக வேலை செய்யலை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சரியாக வந்து சீராக இடைவெளிகள் காணப்படுது. இங்கே வந்து இடைவெளிகள் குறைவாகத்தான் காணப்படுது. இதுக்கு பிரதான காரணம் ஏ வந்து நன்கு பொங்கி காணப்படுறது. குறுக்குவட்டு முகத்தில் காற்றிடைவெளிகள் சீராக பரம்பி காணப்படுது. இந்த வெதுப்பக உற்பத்தியில் இதில் மேல் பகுதி கபில நிறமாகிறதுக்கு உரிய காரணம் வந்து மெலாட் தாக்கம். பேக்கரி உற்பத்திகளில் ப்ரௌன் கலராக மாறுறதுக்கு வந்து காரணம் வந்து மெலாட் தாக்கம். அடுத்தது 10வது நிலைய சோதனைகளை பார்த்தீங்கன்னா ஏ வந்து கட்டுப்பாட்டு தொகுதியை குறிக்குது, பி வந்து ஃபில்டர், சி வந்து குழாய் லோ டென்சிட்டி பொலியெதிலின் குழாய்கள், டி வந்து ட்ரிப்பர் அல்லது எமிட்டர்ஸை குறிக்குது. இதில் கேள்வி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதை இனங்காண சொல்லியிருக்கு. அதில் கட்டுப்பாட்டு தொகுதி ஏ, பி வந்து ஃபில்டர், சி வந்து பக்க குழாய், டி வந்து துளிப்பா. இதில் பியும் பீரதும் டீரதும் தொழில்களை கேட்டிருக்குது. பீர தொழில் வந்து நீர் முதலிருந்து வார நீரில் உள்ள கழிவுகள் தூசிகளை வடிகட்டுறது. டீர தொழில் பயிர வேர் தொகுதிக்கு நீரை வழங்குறது.